இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது சென்னை டிராஃபிக். அதாவது சென்னையில வந்து ஏகப்பட்டமான டிராஃபிக் இருக்கும். காலையில இந்த பீக் டைம்லலாம் நம்மலாம் வெளில வந்தோம் அப்படின்னா, ஏன்டா வெளிய வரோம்? ஏன்டா வேலைக்கு போறோம்? அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் ஒண்ணு வந்துரும். நார்மலாவே நெறைய பேருக்கு ஏன்டா வேலைக்கு போறோம்ன்ற மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? கொஞ்சோண்டு ஹோப்போட சரி ஓகே ஆஃபீஸ்ல ஏதாவது பிள்ளைங்கலாம் இருக்கும். சரி இடிட்டு அடிக்கலாம். எங்க ஆஃபீஸ்ல இல்ல. நான் பொதுவா மத்தவங்கள சொல்றேன் சரியா? அடிக்கலாம். இல்ல அப்படியே போற வழியில ஸ்கூட்டி எதுவும் ஒரு பின்னாடி போகலாம். அப்படின்ற மாரி நெறைய மைண்ட் செட்டோட நெறைய பேர் வெளில வருவாய்ங்க. ஆனா வெளில வர நேரத்துல இந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்து ஐயோ கடவுளே ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். டிராஃபிக்கு வேற எதுவும் கிடையாது. டிராஃபிக்கு நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்பதானே இந்த சென்னையில வந்து டிராஃபிக் குறையும் அப்படின்னு பார்த்தா குறையதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படின்னா இங்க வந்து லோக்கல் ட்ரெயின் இருக்கு, மெட்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்தாலும் இப்போ வந்து லோக்கல் ட்ரெயின்லேயே வந்து ஏசி ட்ரெயின்லாம் விட்டாங்க. எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதான் ஃபாஸ்ட் ட்ரெயின் சொல்லுவாங்க. அது போயிட்டு இருக்கு. அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரோட்ல வந்து கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? ஆனா இதை தடுத்து நிறுத்துறதுக்காக நம்மளோட தமிழக அரசு வந்து ஒரு வேலை ஒண்ணு பண்றாங்க. என்ன அப்டின்னா, அதாவது போட் மெட்ரோ. அதாவது கடல்ல போகக்கூடிய மெட்ரோ அப்டின்னு சொல்லி கடல்ல இல்ல தண்ணீல சாரி. தண்ணீல போகக்கூடிய மெட்ரோ அப்டின்னு சொல்லி தண்ணீல ஒரு மெட்ரோ ஒண்ணு வந்து நம்ம சென்னையில வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அது மட்டும் வந்துச்சு அப்டின்னா, ஃபாரின் அளவுக்கு நம்ம சென்னை மாறிடும். சரி ஓகே. அது என்ன கடல்ல போற மெட்ரோ அப்டின்றத தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். அது எப்ப வருது? எதனால அத கொண்டு வராங்க? எந்தெந்த ரூட்ல அது போகப்போகுது? அது எப்படி இருக்கும்? அப்படின்றத தெள்ளத் தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். சோ அந்த மெட்ரோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது வாட்டர் மெட்ரோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்னையில வந்து ஏகப்பட்டமான டிராஃபிக் வந்து போயிட்டே இருக்குல்ல. அது தடுத்துட்டு திமுக ஆட்சி என்ன பண்றாங்க? ஊழல் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அவங்க ஊழல் மட்டும் பண்ணல. அது ஒரு பக்கம் தூக்கி வச்சுருவோம். நம்ம இந்த வீடியோ அத பத்தி பேச வேணாம். அவங்க என்னதான் ஊழல் ஆச்சுன்னு நீங்க சொன்னாலும், நான் சொல்லல. மக்கள் சொன்னாலும், டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல மட்டும் என்னைக்குமே வந்து நம்ம டிஎம்கே வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம சென்னையில வந்து மெட்ரோ கூட்டு வந்தது யாரு? டிஎம்கே ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு வந்து ஏகப்பட்டமான அதாவது ஒரு நல்ல சேஃப்டியோ, ஒரு நல்ல ரூட்டோ வந்து டிஎம்கே ஆட்சி நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது புதுசா பஸ் கொண்டு வரது டிஎம்கே ஆட்சி தான். பஸ் பாஸ் எடுத்துட்டு வந்தது டிஎம்கே ஆட்சி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கேர்ல்ஸ்க்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறது டிஎம்கே ஆட்சி தான். இப்போ வந்து லாங் டிராவலுக்கு வந்து எஸ்இடிசி பஸ் புதுசா ஒரு மாடல்ல எல்லாமே இறக்குறாங்க. அதாவது 30 பஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டோட்டலாவே அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க. அதான் பிரைவேட்டா சம்திங் ஒரு சேனல்ல நான் பார்த்தேன் நானு. அந்த பஸ் வந்து ஃபுல் சேஃப்டியா இருக்கு. அதாவது ஏதாவது தீ எதுவும் பிடிச்சுன்னா மேலருந்தே தண்ணி ஊத்துது. கால் வைக்கிறதுக்கு சீட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சைடுலயே சார்ஜர் பின் இருக்கு. முன்னாடி பாட்டில் வைக்கிறதுக்கு இருக்கு. அதாவது சொல்லப்போனா ஒரு பிரைவேட் பஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, அது எல்லாமே இந்த கவர்ன்மெண்ட் பஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் லாங் டிராவலுக்கு மட்டும் தான். அதாவது இங்கேருந்து இப்ப சென்னையில இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் போறது, திருச்சி போறது, திருப்பதி போறது, திண்டுக்கல் போறது அப்படின்ற மாரி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரின்னு சொன்னா சிரிக்காதீங்க. பஸ் ரூட் அங்க போறது அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப செக்யூர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதான் சொன்னேன்ல டிஎம்கே ஆட்சியில வந்து டோட்டலாவே இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல வந்து அவங்க என்னைக்குமே அடிச்சுக்க முடியாது. சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னா ஃப்ளைட்லாம் விடுவாங்க. ஸ்டாப்பிங்கா இருக்கும். திடீர்னு வந்து புதுசா ஒரு சின்னதா ஒரு ஃப்ளைட் ஒண்ணு விட்டு 10 பேர் போற மாரி டக்குனு அடுத்த ஸ்லாப்பிங்ல நிப்பாட்டி போற மாரிலாம் போனுச்சுன்னா எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். சொல்லும்போது எனக்கே ஆசையா இருக்கு. நானும் ஃப்ளைட்ல போனதில்ல. சரி ஓகே. நம்ம வந்து அவுட் ஆஃப் டாபிக் போ வேணாம். அதாவது டிஎம்கே ஆட்சியில வந்து டிரான்ஸ்போர்ட் விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் டிராபிக் பயங்கரமான டிராபிக் யாராலுமே வெளிலவே போக முடியல. இப்போ வந்து இத கண்ட்ரோல் பண்ணணும். சென்னை டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பண்றது யோசிச்சப்பதான் நம்ம ஏன் மெட்ரோ ட்ரெயின் விட்டாச்சு. லோக்கல் ட்ரெயின் விட்டாச்சு. ரூட்டும் நல்லா போட்டு குடுத்தாச்சு. அப்ப எப்படி டிராபிக் வருது? அப்போ இன்னொரு புதுசா ஒரு டிரான்ஸ்போர்ட்ட கொண்டு வரணும். பறக்கிற மாரி வைப்போமா? பட்ஜெட் அதிகமாகும். நீந்துற மாரி வைப்போமா? இல்ல பாதி பேருக்கு நீச்சல் தெரியாது. அதனால புதுசா நம்ம வந்து போட் மெட்ரோ ஒண்ணு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி புதுசா போட் மெட்ரோ ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இப்ப பரவலா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த போட் மெட்ரோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மெட்ரோ ட்ரெயின் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்க நான் சொல்றேன் சல்லுன்னு போகும். அதான் மெட்ரோ ட்ரெயின். பார்க்க ட்ரெயின் மாரி புல்லட் ட்ரெயின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த சைனாலலாம் புல்லட் ட்ரெயின் இருக்கும்ல. அந்த மாரி நம்ம ஊர் புல்லட் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஃபுல் செக்யூர்டா அது ஃபுல் செக்யூரிட்டியா போணும் அப்படின்னா அதான் டோர்லாம் டக்குன்னு சாத்திருவாங்க. நல்ல லைட் செட்டிங், நல்ல ஏசி, நல்ல குளு குளுன்னு இருக்கும். ஜாலியா இருக்கும் அந்த ட்ரெயின்ல போறதுக்கு. அதே மாரி நம்ம போட்ல ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்ல செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த மெட்ரோ ட்ரெயின் மாரியே ஒரு போட். அதுக்குள்ள மெட்ரோ ட்ரெயின்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அந்த அந்த அக்காலாம் நெறைய பேர் அதுல சொல்லுவாங்க. "பரங்கிமலை இடது பக்கம் டோர் இப்பொழுது திறக்கும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி இதுல ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இப்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா, இல்ல. முன்னாடியே கேரளா டூ கொச்சின், கொச்சின் டூ கேரளா அப்படின்ற மாரி அவங்க வந்து கேரளா டூ கொச்சினுக்கு வந்து இந்த மாரி வந்து ஒரு வாட்டர் மெட்ரோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கொச்சின்ல இருக்கிற ஹைகோர்ட் அதாவது கொச்சின் ஹைகோர்ட் இருக்கும்ல. எல்லா ஊர்லயும் ஹைகோர்ட் இருக்கும். கொச்சின்ல ஒரு ஹைகோர்ட் இருக்கு. அந்த ஹைகோர்ட்ல இருந்து கேரளாக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 16 ரூட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 16 ரூட்ஸ்னா ரூட். அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப சென்னை மெட்ரோன்னு வச்சுக்கோங்களேன்.
இதுலேருந்து ஆரம்பிச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு கிண்டி போகிறதுக்கு ஒரு மாதிரி ட்ரெயின் இருக்கும். அடுத்தது சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கும். நடுவில் வந்து ஆலந்தூர் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதான். நான் இந்த சரௌண்டிங்கில் எனக்கு ஆலந்தூர் தான் தெரியும், அதனால சொல்கிறேன் நான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 16 ரூட்ஸோட இந்த வாட்டர் மெட்ரோ வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூட்ஸ் தான் ரன் ஆகுது. ஓகேவா? இப்போ 4 ரூட்ஸ்ல தான் இருக்கு. ஏன் அதனால பிரச்சனையான்றது அது வேற அரசியல். அதுக்கு போக வேணாம். நான் இப்போதைக்கு அப்டேட் சொல்றேன். ஓகேவா? அது மாதிரி ஒரு பக்காவான ஒரு செக்யூரா இருந்திருக்கு. இப்போ வந்து சென்னையில வந்து இது எங்க ஸ்டார்ட் ஆக போகுது? சென்னை டு எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெய்ப்பூர் பிரிட்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. எங்க அப்படின்னா நம்ம பீச் மெரினா பீச் இருக்குல்ல, அங்க நெய்ப்பூர் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து கோவளத்துக்கு வந்து இந்த வந்து ரூட் வந்து போட போறாங்க. எவ்வளவு சீக்கிரம் போட போறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கான வேலைப்பாடு எல்லாமே ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எத்தனை ஸ்டாப்பிங் வரப்போகுது அப்படின்றது தெரியல. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது இப்ப நரிவேட்டான்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும். டொவினோ தாமஸ் படம். அதுல வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட ஒரு போட்ல போவாரு. மின்னல் வாடா கையெடுத்த பெண்ணழகே அந்த பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து போட்ல தான் போவாங்க. அது வந்து மெட்ரோ கிடையாது. அது வந்து நார்மல் போட். அது நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கலாம். அந்த போட்லயே வந்து டிராவல் பண்ணி போவாங்க. கேரளா சைடு தான் எல்லாம் நிறையவே இருக்கும். அதாவது இதுலலாம் அந்த வினை தாண்டி வருவாயா அந்த படத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேத்து நைட் படம் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். அந்த அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போட்லயே போவாங்க. அதே மாதிரி இப்ப சென்னையிலுமே வந்து மெட்ரோல போறோம். நல்லா ஃபுல் ஏசில தண்ணியே குளு குளுன்னு இருக்கும். அதுலயே ஏசி போட்டோம்னா இன்னும் குளு குளுன்னு இருக்கும்ல. அதே மாதிரி நெய்ப்பூர் பிரிட்ஜ்ல இருந்து இப்போ வந்து கோவளத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த ரூட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. இப்ப நெய்ப்பூர் பிரிட்ஜ்ல இருந்து கூவத்துக்கு வந்து இந்த ரூட் வந்து ஸ்ட்ரைட்டா போகுது. இது போற வழியில வந்து பங்கிங் காங் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்பவே சாக்கடை தன்மையா ஒரு மாதிரி சுத்தமே இல்லாத அந்த இடம் இருக்கு. சோ முதல்ல அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிளீன் பண்ண போறாங்க. கிளீன் பண்ணாதான் அந்த ரூட் வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் அவங்க வந்து அந்த ஆராய்ச்சி பண்றது கரெக்டா இருக்கும். இந்த ரூட்ல போனோம் அப்படின்னா பக்காவா இருக்குமா, இந்த ரூட்டுக்கு போனோம்னா சேர் வருமா, இந்த ரூட்டுக்கு போனா முதல்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில டைம் மழை வந்தப்பலாம் எல்லாத்துலயும் முதலையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல. சோ அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருந்து பங்கிங் காங் அப்படின்ற இடத்துல வந்து இவங்க வந்து அதை கிளீன் பண்ண போறாங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த மெட்ரோ போறதுக்கான பிளானிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கோடியில இருந்து 5000 கோடி வரை இப்போதைக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலேயே எல்லா பிளானிங்கும் முடிஞ்சிடும். அதாவது ரூட் பிளானிங் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வாட்டர் மெட்ரோ ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது டூரிஸ்டுக்காக மட்டும் இருக்குமோ, ஒருவேளை சுத்தி காட்டுறதுக்காக கொண்டு வராங்களோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்காகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக்கல் பேசஞ்சர்ஸுமே எல்லாமே டிராவல் பண்ணிக்கலாம். ஜாலியா இருக்கும். கவலையே படாதீங்க. அதாவது நம்ம டெய்லி யூசஸ் இப்போ எப்படி நம்ம மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்றோம், எல்இடி ட்ரெயின் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இனிமேல் நம்ம வாட்டர் ட்ரெயினும் யூஸ் பண்ண போறோம். அதாவது மெட்ரோ ட்ரெயினையும் யூஸ் பண்ண போறோம். இதுக்காக வந்து எல்லா ஆய்வுகளுமே ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ட்ரெயின் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஷெட்ல போடுவாங்க. நீங்க எல்லாருமே வந்து அத தாம்பரம் அந்த ஏரியாக்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா தெரியும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கும் வண்டி பனிமலைக்கு செல்லும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இஸ் கோயிங் டு ஷெட் அப்படின்ற மாதிரி ஷெட்னு சொல்லுவாங்களா. அந்த ஷெட் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆயில் மாத்தணும், இன்ஜின் மாத்தணும். எனக்கு தெரியல. அது ட்ரெயின் வந்து பரிமாறிப்பாங்கல்ல, மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷெட் ஒன்று இருக்கும். ஸோ அதனால இந்த போட்டுக்கான ஷெட்டை வந்து எங்க கிரியேட் பண்றது, எங்க வைக்கிறது அப்படின்றதையும் இவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் 2026க்கு அப்புறம் இந்த பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி வந்து டிஎம்கே ஆட்சியில மெட்ரோ வந்து இப்போ மெட்ரோ யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரியே இப்பவே இதுக்கான ஸ்னாக்ஷன் வந்து கரெக்டா ஆயிருச்சு, ஆய்வு எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். யார் ஆட்சியில இருந்தாலுமே சரி கண்டிப்பா இது வந்துடும். இதுக்காக நீர்வளத்துறை, அதுக்கு போக்குவரத்து துறை எல்லாருமே கலந்து ஆய்வு பண்ணி சீக்கிரமா அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இப்போ நீங்க இந்த மாதிரி வாட்டர் மெட்ரோ வந்தா அதுல டிராவல் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? இது வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.